இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூசணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இதில் பார்க்குறோம் நம்ம, அதாவது இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 8ஆம் வசனத்தின் லாஸ்ட்டில் அவங்க இந்த கெர்சனேசர் கெர்கனேசர் நாட்டுக்கு அவன் அதுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது தான் அந்த ஜனங்க இயேசு கிறிஸ்துவை அங்கே எல்லை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டனால அவர் அங்கே போகலை. அதுக்கப்புறம் தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார்னா கப்பர்நகூமுக்கு வர்றார். அவர் கப்பர்நகூமுக்கு வரும்போது அவர் ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வீட்டில் பயங்கர க்ரௌடாக இருக்குது, அதுக்குள்ளே நுழைய முடியல. ஒரு 4 நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை வீட்டின் கூரையை பிரித்து கீழே இறக்குறாங்க. இது மார்க்கில் நம்ம பார்க்குறோம். இதை தான் இந்த சம்பவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது அந்த 4 பேர்த்தோட விசுவாசத்தை கண்டு அவங்க 4 பேர் தான் கொண்டு வராங்க திமிர்வாதக்காரனை. அப்போ அவங்களோட விசுவாசத்தை கண்டு தான் திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதாவது சரீரப்பிரகாரமான சுகத்தை விட ஆண்டவர் முதல்ல சுகத்தை கொடுத்தது என்னன்னா, ஆத்தும சுகம், ஆத்தும விடுதலை, ஆத்தும மன்னிப்பு. ஆத்துமாவில் ஒரு மன்னிப்பு கிடைக்குதுன்னா அதுதான் நம்ம சரீரத்துலேயும் சுகம் கிடைக்கும். அவர் சரீர சுகத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல, ஆத்தும சுகத்துக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறது ஆத்மாவில் ஒரு மன்னிப்பு வரும்போது தான் அது சரீரத்தில் ஆட்டோமேட்டிக்கலி சுகமும் கிடைக்குது. அப்போ அவர் இதுக்கு தான் வந்தார். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதை கேட்கும் போதே அப்பொழுது வேதபாரகர் சிலர், இவன் தேவதூசணம் சொல்லுகிறான் என்று உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். அதாவது பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எப்போ அவன் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எப்போ அவன் உணர்றானோ, ஆட்டோமேட்டிக்கலி சரீரத்தில் விடுதலை கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அதான் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் விடுதலை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான். ஆனால் மற்ற மார்க்கத்தில் உள்ளவங்க புண்ணிய ஸ்தலம்னு சொல்லி, புண்ணிய தீர்த்தம்னு சொல்லி பாவங்கள் மன்னிப்பதற்கு ஏதோ அவங்க ஒவ்வொரு கங்கையில் குளித்து எழும்புறாங்க, என்னென்னமோ குளத்தெல்லாம் குளித்து எழும்புறாங்க. அதனாலலாம் பாவம் கழுவப்படாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டுமே பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் திட்டமாக சொல்கிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அப்போ இந்த திமிர்வாதக்காரன் உடனே சுகம் கிடைத்து அவன் எழுந்து போகும்போது ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதனாக தான் அவங்க பார்த்தாங்க. அப்போ மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அதே போல தான்
இந்த காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு என்னென்ன அதிகாரம், அத்தாரிட்டி பரமபிதா கொடுத்துருக்கிறாரோ அதே தான் நாம் ஆண்டவருடைய புத்திரர்கள், தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை பயன்படுத்தும் போது பாவத்திலிருந்து விடுதலை, சுகம், ஆரோக்கியம், எல்லாம் அற்புத அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்ய முடியும். இந்த மனுஷனாகிய நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். நாம் விசேஷித்த பாத்திரம். அதை எந்த நேரமும் நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய வழியில் உண்மையாக நடந்து அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே, அன்பு நேசரே, பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா, அந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் தேதி வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என்று வாசித்த வேத வசனத்தினுடைய ஆண்டவரே அப்பா, இயேசு கிறிஸ்துவே நீர் ஆண்டவரே ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும மன்னிப்பு, ஆத்தும விடுதலைக்காகவே இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. அப்போ ஆத்மாவில் விடுதலை வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி சரீரத்திலையும் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆத்மாவில் ஆண்டவரே இருக்கிற எல்லா பாவக்கரையும் நீக்கி உம்முடைய பிள்ளையாய் நீ மாற்றியிருக்கிற ஆண்டவரே. அனுதினமும் நம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அனுதினமும் இந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும். ஆத்மாவில் ஒரு தெளிவு, ஆத்ம சுத்திகரிப்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அனுதினமும் நாம் கழுவப்படணும். நம் பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறு நாமம் கிடையாது. அந்த நாமம் அதிசயம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த உணர்வோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை தரும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை தரும்படியாக அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே கிறிஸ்துவை உண்மை பிரதிபலிக்கும்படியாக எங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் உமக்கென்று சாட்சியை எளிமை பிரகாசிக்க ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடிமையோடு நிரப்பிக் கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே சேவைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் உறுதியாய் தெரிந்திருந்து அந்த திமிர்வாதக்காரனுக்கு அந்த சுகம் விடுதலை கிடைத்தது. அந்த 4 பேர்த்தோட விசுவாசத்தை கண்டு அவங்க அந்த கூட்ட நெரிசல்லையும் அந்த ஓட்டை பிரித்து கொண்டு அவங்க 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினார்கள்னா அவங்க 4 பேர்த்தோட விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அதுபோல் ஆண்டவரே அப்பா, எங்கள் விசுவாசம் வர்த்திக்க செய்யும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா. உமக்கென்று மாத்திரம் நாங்கள் சாட்சியை ஜீவிக்க இறுதி வரை இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களை நீர் பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன்.